வெல்கம் டு மிஸ் சமையல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெஜ் தம் பிரியாணி. இது எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அப்புறம் இந்த வெஜ் பிரியாணில பிரியாணி மசாலா, மிளகாத்தூள் இது எதுவுமே போடல. இது போடாம எப்படி பிரியாணி பண்றதுன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அது கூடவே சேர்த்து நெய்யையும் ஊற்றிக்கோங்க. நெய்யும் எண்ணெயும் காஞ்சதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, அப்புறம் ஏலக்காவை இதில் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதில் நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 2 கப் போல் பாஸ்மதி அரிசி எடுத்து அதை கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஊற வைக்க தேவையில்லை. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பச்சை மிளகாவை இது மாதிரி நல்லா நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இதுக்கு பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் இருக்கும். அதனால பச்சை மிளகாவை இது மாதிரி நல்லா நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் கேரட், பீன்ஸ், அப்புறம் பட்டாணி எடுத்துருக்கோம். ரைஸ்க்கு தகுந்தாப்புல வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சு இதை வேக வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம குக்கரில் பண்ண போகிறதில்ல, அதனால வேக வச்சுக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அரிசி அப்புறம் வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம 2 கப் போல் அரிசி சேர்த்ததுனால இதில் 4 கப் போல் தண்ணியை சேர்த்துக்கணும். இது பாஸ்மதி அரிசியாக இருக்கிறதுனால 1 கப்புக்கு 2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பாஸ்மதி அரிசியை போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு வச்சு இதை மூடி வச்சுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். வெஜ் பிரியாணி இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இதை நம்ம தம் போட்டுடலாம். இது லைட்டாக கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இது மாதிரி நல்லா ஈவனாக சைஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதில் ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. தோசைக்கல்லுக்கு மேலே அந்த குக்கரை வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு இதை மூடி வைங்க. அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி இது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே தம் போட்டுடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை திறந்து பார்க்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ வெஜ் தம் பிரியாணி சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா விஷ் நம்மளை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காம கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். பாய்.